ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு மை மாஃபியா ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் 2 பார்ட் யூடியூப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பார்ட் பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி என்னன்றது புரியும். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஹவுஸோட கிச்சனை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் அவசரமாக சமைச்சிட்ருக்காரு. ஐயோ, டைம் ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது? இவனுங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு என்னால் முடியல. நானே எவ்வளோ வேலை செய்கிறது. லேட் ஆகிடுச்சு வேறு. எல்லாம் அவனை சொல்லணும். லேட்டானதுக்கு ஃபுல்லாக அவன் தான் காரணம். அவனை ஐயோ, என்ன தான் நான் பண்ணுறது? இப்போ சடனாக ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. மம்மா, மம்மா எங்கே இருக்கீங்க மம்மா? குக்கி குக்கி எழுந்துட்டியா குக்கி? குக்கிம்மா, மம்மா இங்கே தான் கிச்சனில் வெஷல் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வாங்க மம்மா. மம்மா, குக்கி குக்கி என்ன இரும்புற? இரு வரேன். குக்கி குக்கி என்னாச்சு? அம்மா, அது என்ன இரும்புற? என்ன சாப்பிட்டேன் எனக்கு தெரியாமல்? குக்கி, இப்போ சொல்ல புரிய என்ன? அது நீங்கள் எனக்கு ஸ்டோரி சொல்லி தூங்க வச்சுட்டு போனீங்கள்ல நைட்டு. ஆமாம், அப்போது டாடா குக்கி, டாடாவுக்கு தூக்கம் வரல, நம்ம நைட் ரைட் போகலாமா கேட்டாங்க. நானும் ஓகே சொன்னேன்னா, நானும் டாடாவும் நைட்டு பைக்கில் ரைடு போனோமா. அப்போ ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்ததா. டாடா சொன்னாங்க, குக்கி நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஆனால் நீ மம்மாக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்க. நான் வேணாம் டாடா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு போட்டிருக்கும், ஃபீவர் வரும்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு வேண்டாம் சொன்னேன். டாடா தான் நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க மம்மா. இது நீ வேண்டான்னு சொல்லியும் டாடா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா? சரி குக்கி, இங்கேயே உட்காந்து மில்க் குடிச்சிட்டுரு, நான் போய் உன் டாடாவை என்னன்னு கேட்டு வரேன். மம்மா. குக்கி அமைதியாரு. டீ சங்குக், டீ பொறுக்கி ஜிந்திரிடா, குழந்தைக்கு என்னடா வாங்கி கொடுத்த? ஏய் கரடி, என்னடா காலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னடா வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு? ஆமாம், இங்கே வா. சங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? விடு. ஏய், மார்னிங் கிஸ் கொடுத்தியா எனக்கு? நீ பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்ட. டீ விடுடா சங்குக், விடு சங்குக். முடியாது, எனக்கு மார்னிங் கிஸ் கொடு, அப்போ தான் நான் விடுவேன். முடியாது, நான்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் தரேன். சங்குக் ப்ளீஸ். சங்குக், காலையில் ஏன்டா இப்படி பண்ணுற? பையனை எங்கடா நைட்டு கூட்டிகிட்டு போனேன்? எது, நான் கூட்டிகிட்டு போனேனா? அட பாவி, அவன் தான்டா என்னை கூப்பிட்டான். என்ன சொல்கிற நீ? ஆமாம், நைட்டு அவன் தான் என்னை எழுப்புனான். என்ன சொல்கிற? ஆமாம், நைட்டு நீ தூங்கிட்டு இருந்தியா? அவன் ஒரு 11 o'clock மேலே எந்திரிச்சு வந்தான். நான் அப்போ தான் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவன் டாடா எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை வெளியே எங்கேயாவது ரைடு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான். சரி, நீ தூங்கிட்டு இருந்தியா, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் போனோம். ஐஸ்கிரீம் கடை அங்கே ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நான் வேகமாக போகலான்னு போனேன்னா அவன் டாடா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அழுதான். நானும் சொன்னேன், டே ஐஸ்கிரீம்லாம் வேணாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு ஃபீவர் கோல்டு வந்துடும், உன் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை தொலைச்சிருவான், சொன்னால் கேளுடா அப்படின்னு சொன்னேன். அவன் இல்லை டாடா, அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம், நான் கம்மியாக சாப்பிட்றேன், எனக்கு ஃபீவர் கோல்டெல்லாம் வராது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தான்டா வாங்கி சாப்பிட்டான். அட பாவி, அவன் உன்னை சொன்னான்டா,
நீ இப்போ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே நீ பண்ண மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான். அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு. எப்படிடா இப்படி வந்து சேர்றீங்க எனக்குன்னு. சரி சரி வா தூங்கலாம். இஜி விடு. அவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீயும் ஆஃபீஸ் போகணும். என்ன தூங்கிட்டுருக்க? வா கிச்சனுக்கு போகணும் வா. அவனுக்கு இன்னும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே போகலாம். நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். வா. கிளம்பிட்டியா நீ? மம்மா ஐ எம் ரெடி. டாடா தான் லேட்டு. டாடா எப்போவுமே லேட்டு தான். மம்மா என்ன குக்கி? எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க. இதோ வரேன். இங்கே பாரு குக்கி, நல்லா சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்ணும். மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கவனமாக கேட்கணும். ஓகேவா? யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. எல்லார் கூடயும் ஒத்துமையாக இருக்கணும். எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக வரணும். ஓகே மம்மா, நான் குட் பாயாக இருப்பேன். நீங்களும் டாடாவும் தானே வந்து என்னை ஸ்கூலில் விடுவீங்க? ஆமாம் குக்கி, டாடா வந்தோடனே நானும் டாடாவும் வந்து உன்னை ஸ்கூலில் விடுறோம். ஓகே மம்மா செல்ஃபி எடுக்கலாம். ஓகே குக்கி. ஜங்கு வா. வரேன்டா. இப்போ 3 பேர் சேர்ந்து தான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்கூலுக்குள்ளே தான் குக்கியை கூட்டிகிட்டு 2 பேரும் போகிறாங்க. குக்கி அப்படியே ஃபஸ்ட் டே ஸ்கூல்ன்றனால ரொம்ப எக்ஸைட்டாக ஹாப்பியாக அந்த ஸ்கூலுக்கெல்லாம் ஓடிட்டுருக்கான். நம்ம டே தான் குக்கியை அனுப்பி வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவனும் கஷ்டப்பட்டா டே இன்னும் கஷ்டப்படுவான்னு நினச்சிட்டு அவன் அப்படியே அவனுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டேவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. என்ன டே, ஜங்குக் வந்துட்டிங்களா? டே எதுக்கு டே ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அதான் நான் இங்கே இருக்கேன்ல, குக்கியை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் யோன் இங்கே தான் இருக்கான். 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். அவங்க எந்த சண்டையும் போட மாட்டாங்க. அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத டே. நம்ம டேவும் ஜேகேவும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லிவிட்டு ஓகே நீ பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்படி தான்டா டேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க. இப்போ ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் காட்டுறோம். ஒரு பெட்ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம டேக்குக்கு 2 பேரும் ஒரு ஹாப்பியான ஹாட்டான ஒரு மேக் அவுட் தாண்டா நடந்து முடியுது. இப்போது ஆஃப்டர் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. நம்ம டே, குக்கி, ஜேகே 3 பேருமே கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. நம்ம ஜேகேக்கு அது சண்டேன்றனால ஜேகேவோட டர்ன் தான் சமைக்கிறது. ஸோ குக்கியும் டேவும் நின்று பார்த்துட்ருக்காங்க. டே சடனாக அப்படியே அவரோட தலையை பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுறாரு. குக்கி டே விழுறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்து அழுகிறாரு. நம்ம ஜேகே 2 பேரையுமே கேரி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. இப்போ அங்கே டாக்டர் தான். மிஸ்டர் ஜான் ஜங்குக். எஸ் மேம். வாங்க சார் உட்காருங்க. மேம் டேக்கு ஒன்றும் இல்லை சார், பயப்படாதீங்க. அவங்க கன்சீவாக இருக்காங்க. 2nd மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது உங்களுக்கு 2nd டெலிவரி தான். நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. 4th மந்த் வரையும் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம்ஸ் அந்த பக்கம் நம்ம ஜிமினாவும் கன்சீவாக இருக்கார். 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. தேவ், ஜேகே, யூன்மின் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். இதுக்கான 2nd பார்ட் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.